பிளாசமோட 7வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஊஷானுக்கு நம்ம தாஷு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல எல்லா ஆளுங்களும் வந்துடுறாங்க. தாஷுவோட பெரியப்பா அப்பாலாம் கூட வந்துடுறாங்க. அங்க பெரிய பிரச்சனை ஆகுற மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு சொங்மோவை பார்த்து தாஷுவோட பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குப்பா எல்லாரும் கையில கத்தி எடுத்துட்டு நிக்கிறீங்க? டான்ஸ் ஆட போறீங்களா என்ன? ட்ரீட்மெண்ட் தானே நடக்குது, அமைதியா நில்லுங்கன்னு பாட்டி சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு இங்க நடக்கிற விஷயம் வெளியே போகாது, யாருக்கும் உங்க மேல எந்த கெட்ட பேரும் வராது, நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம் பாட்டி சொல்லும் போதே மறுபடியும் ஊஷான் ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். வேலை செய்து அங்க இருக்கிறவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஊஷான் உடம்புக்குள்ள இருந்த இன்னும் விஷம் மாதிரி ரத்தம்லாம் வெளியே வந்துருது. டாக்டர் ஓடி வராரு. ஊஷானை செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல வேலையா அடைச்சிட்டு இருந்த ரத்தத்தெல்லாம் அவங்க வெளியே எடுத்துட்டாங்க. அதனால ஊஷானோட உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஊஷான் பாக்குறான். யாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்கான். டாக்டர் நான் சீக்கிரமா ஒரு மருந்து செய்யணுமா அப்படின்னு வேகமா கிச்சனுக்குள்ள போக ஊஷான் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம தாஷு முன்னாடி கை எடுத்து கும்பிடுறான். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இல்லங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான், தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, ஆக்சிடென்ட் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறமா உன்னை பூச்சி கடிச்சு இந்த மாதிரி ஆச்சா, எனக்கு நம்புற மாதிரி தெரியல ஏன்னு சொங்மோ கேட்டுட்டு இருக்கான். தாஷு பாக்குறான் நம்மளதான் சந்தேகப்பட்டிருக்கான் போல அப்படின்னு. இங்க பாரு உண்மையாவே ஆக்சிடென்ட்ல தாண்டா ஆச்சு, எனக்கு கொஞ்சம் லங்ஸ்ல ப்ராப்ளம் வந்தது, நான் போயிட்டு சேவை செய்யறதுக்கு போனல மக்களுக்கு அந்த நேரத்துலன்னு பார்த்து அது தாத்தாக்கு கூட தெரியாது, வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீங்க என்னோட சட்டையெல்லாம் கழட்டி மத்தவங்க பாப்பாங்களேன்னு கொஞ்சமும் கவலைப்படாம ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால அப்படின்னு ஊஷான் கொஞ்சம் பேசுறதுக்கு வர, இல்லங்க பார்த்து நீங்க போயிட்டு வாங்க பரவாயில்ல அப்படின்னு தாஷு சொல்லிடுறா. அந்த பக்கம் சொங்மோ நேரா வரும்போது ஊஷானோட அந்த இடுப்புல தொங்கிக்கிட்டு இருக்க அந்த பவுச் இருக்கே அதை கையில கழட்டி எடுத்துடுறான். இந்த பக்கம் இந்த மிங்கோட அம்மா தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே வாங்க போலான்னு கிளம்ப ஆரம்பிக்க, சொங்மோ மறுபடியும் அந்த பவுச் குட்டியை எடுத்துட்டு வந்துட்டு இது என்னதுன்னு கேட்க, இது புலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இங்க பாரு உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொங்மோ கேட்க, இப்பதான் ஒரு உயிரை காப்பாத்திருக்கேன், நான் என்ன ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லைன்னு தாஷு சொல்ல, பக்கத்துல ஊத்து பார்த்துட்டு உன் கண்ணை பார்த்துட்டேன், இப்ப நீ போய் சொல்ற, இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொங்மோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். தாஷுக்கு லைட்டா பதட்டமா தான் இருக்கு. இங்க ஒரு பக்கம் வெய்யும் அவனோட அக்காவும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. நல்ல வேலை தாஷு ட்ரீட்மெண்ட் பார்த்ததெல்லாம் இவங்க 2 பேரும் பார்க்கல, பார்த்துருந்தா என்ன நினைப்பாங்க, கல்யாணமே வேணான்னு சொல்லியிருப்பாங்கன்னு கத்திக்கிட்டே தாஷுவோட பெரியப்பா உள்ள போயிட்டு இருக்காரு. இங்க வெய் அவங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். தாஷு என் மேல பைத்தியமா இருக்கா போல, என்ன பத்தியே பேசிட்டு இருக்கா, ஆனா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலக்கா, கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அந்த பொண்ணு எவ்வளவு சம்பாதிக்கிறா தெரியுமா, உன் லைஃபே செட்டில் ஆயிடும், அதுவும் இல்லாம அவளுக்கு எவ்வளவு டவுரி கொடுக்க போறாங்க தெரியுமான்னு சொல்ல, கையில வெய் இந்த மிங்கு கொடுத்தால ஒரு குட்டி பவுச்சு அதை பாத்துக்கிட்டு இருக்க. உடனே எங்க அக்கா இங்க பாருடா, இந்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சு கூட பாக்காத, இந்த பொண்ணோட தாத்தா யாருன்னு தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆளு, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க, அமைச்சரோட பையன் தான் நீனு, ஆனா உனக்குன்னு என்ன பெருமை இருக்குன்னு கேட்க, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும், ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகாது அப்படின்னு வெய்ய எங்க அக்காவை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இங்க தாஷு நேரா மிங்கோட அம்மா கிட்ட வர, மிங்க அம்மா கண்டுக்காமலே உட்காந்துட்டு இருக்கா. தாஷு அந்த பவுச்சை தூக்கி போட்டு, இதுக்குள்ள அந்த பூச்சியை பக்கத்துல கொண்டு வர மாதிரி மருந்தை நீங்களே வச்சிட்டு இருக்கீங்க, அந்த பூவோட தேனை, அதனால அந்த பூச்சி இன்னைக்கு அவரை கடிச்சிருச்சு, கடிச்சு மட்டும் அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம குடும்பமே நடுத்தருவுக்கு வந்திருக்கும், ஞாபகம் இருக்கா, ஒருவேளை நம்மளாம் இந்த மாதிரி மிலிட்டரி குடும்பமா இல்லாம இருக்கலாம், சொங்மோக்கு மிலிட்டரி ஐடியாலாம் நல்லா புரிஞ்சிருக்கும், ஆனா உங்களை மாதிரி பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கிறது புரியாம இருந்திருக்கு, அதனாலதான் நீங்க எஸ்கேப் ஆயிருக்கீங்கன்னு தாஷு சொல்ல, இங்க பாரு சும்மா நைனே பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கும் அந்த வெய்க்கும் கல்யாணம் ஏற்பாடு ஆயிருக்கு, போய் கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிங்கோட அம்மா சொல்ல, நான் வெய்ய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ பண்ணிதான் ஆகணும்னு ஒரு வழியே இல்ல, அதுவும் இல்லாம நீங்க இருக்கிற வரையனால நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு சொல்ல, அதையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாஷு அங்க இருந்து கிளம்புறா. இங்க போற வழியில நம்ம ஊஷான நிக்க வச்சு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சொங்மோட ஆளுங்க. சொங்மோ பக்கத்துல வரான். உடனே ஊஷான் பார்த்துட்டு, இங்க பாடுறா அந்த பொண்ணை டவுட் பண்ணாத, அந்த பொண்ணு இவ்வளவு திறமா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து காப்பாத்துனா அப்படின்னு சொல்ல, உனக்கு எப்படி திடீர்னு உடம்பு சரியில்லாம போகலாம், அந்த பொண்ணை சந்தேகப்படல, ஆனா யாருடையோ வேலை அதுக்கு பின்னாடி இருக்கு, அது மட்டும் இல்லாம நீயும் அந்த மிங்கும் ஒன்னாவே நிற்க கூடாது அப்படின்னு இந்த தாஷு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்கா, அதுவும் இல்லாம வெய் குடும்பமும் பாத்திர கூடாதுன்னு ட்ரை பண்ணிருக்கா, அதெல்லாம் இல்லாம எல்லாத்த விட முக்கியமா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க தான் அந்த பவுச்சுக்குள்ள பூவை வச்சிருக்கணும், அதுவும் யாரும் அந்த தாஷுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல, உடனே இந்த ஊஷான் தப்பா எடுத்துக்கிறான். அப்பனா அந்த பொண்ணு என்ன வேற யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருக்கானா, கண்டிப்பா அந்த பொண்ணு நான் லவ் பண்றான்னு அர்த்தம், ரொம்ப நல்ல பொண்ணுடா, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ மட்டும் லவ் பண்றது உண்மையா இருந்தா நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஊஷான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொங்மோ பாக்குறான், உனக்கு அறிவே இல்லையா, அந்த குடும்பத்துல ஃப்ராடுங்க நிறைய இருக்கு, அந்த குடும்பத்துல போய் மாட்டிக்காத, அது உனக்கு சரிப்பட்டு வராது, அதுதான் சொன்னேன், நீ மறுபடியும் இரும ஆரம்பிக்கிற, நல்ல டாக்டரா கூட்டு போய் காட்டுற வா அப்படின்னு சொங்மோ ஊஷானை கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறான். இங்க சொங்மோ மறுபடியும் உங்க அம்மாவை பாக்குறதுக்கு வரான். அவங்க அம்மா வேலைக்கார லேடியை வச்சு அவனுக்கு அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க துணி தைக்கிறதுக்காக. ஷோல்டர் மறுபடியும் உனக்கு பெருசாயிருச்சு, நல்ல பெரிய துணியா அமைச்சு தரேன், நீ செஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டேன், ஊஷான நீ காப்பாத்திட்டேனே சொல்லலாம், அந்த குடும்பம் இருக்கே கொஞ்சம் மோசமான குடும்பம் தான், அந்த பெரியப்பாங்காரனை பார்த்து எல்லாருமே
பயந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொங்மாவோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்மாவும் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப சொங்மாவோட அசிஸ்டன்ஸ் 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த பட்டாம்பூச்சி விஷயத்துக்கும் அந்த பெரியப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையான்னு சொல்ல, பாருங்களேன் அந்த ஆளுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருந்தாலாவது மனசு நிம்மதியா இருந்திருக்கும். அப்ப இதுக்கும் மேல அந்த வீட்டுல அதை விட மோசமானவங்க யாரும் இருக்காங்க போல அப்படின்னு சொங்மோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா துணி தச்சுட்டே இருக்காங்க. போதுமா தச்சுட்டே இருக்காத, ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம சொங்மோ சொல்ல, தம்பி எங்க வேகமா வந்துடுறான். அண்ணா நீ எப்பயாவது தான் வீட்டுக்கு வர, அம்மா கூடயே இருக்க, நீ கூட பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா நான் அங்கிள் கிட்ட பேசி அடுத்த வருஷம் உன்னை மிலிட்டரியில சேர்த்து விடுறேன்னு சொல்ல, நீ ப்ராமிஸ் பண்ண எனக்கு அப்படின்னு அவங்க தம்பி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம தாஷு வேகமா வரா. அப்பாவும் பெரியப்பாவும் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது காலில் விழுந்து, நான் வெய்ய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, என்னமா சொல்ற, அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு பாதுகாப்பு, அப்பதான் உன் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் ஏற்கனவே காசு சேர்த்து கொஞ்சம் வச்சுட்டு இருக்கேன், அதை வச்சு எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்குவோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தாஷு சொல்ல, உன்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு உன் வாழ்க்கைக்கு வரும் நினைச்சிட்டு இருக்கியா, எதிர்த்து பேசிட்டு இருக்கேன்னு பெரியப்பா ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. ஆனா ஏன் அவ்வளவு போய் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்க, தாஷு பாக்குறா, இன்னமும் நீங்க கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை, நான் உங்க பொண்ணு, ஆனா அவர் அடிக்கிறாரு, கொஞ்சமும் கண்டுக்காம இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கும் போதே பாட்டி வந்துடுறாங்க. அறிவியல அந்த பொண்ணை போய் ஏன் அடிக்கிற, அவளுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கட்டும், கொஞ்சமும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாதான்னு சொல்ல, அம்மா நீங்க ஏற்கனவே கொஞ்சமும் சரி கிடையாது, உங்க புருஷனும் நீங்களும் பிரிஞ்சு தானே இருந்தீங்க, அதே மாதிரி அந்த பொண்ணை வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க, தாஷு அதிர்ச்சியில திரும்பி பார்த்துட்டு இருக்கா. பாட்டி ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மிங்கோட அம்மா, இப்ப நான் போய் ஏத்தி விடுறேன் பாருன்னு, அத்தை அவங்க பேசுறத தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கை தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்தாரு என் புருஷன் அப்படின்னு சொல்ல, பாட்டி பாக்குறாங்க. அப்பனா எங்கேயாவது தாஷு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவளை நான் சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இதை நீ வாங்கிட்டு வந்துட்டு இருக்க, எனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக, மற்றபடி மேல அக்கறைலாம் உனக்கு இல்ல, உன்னை நம்பி நீ கூப்பிட்டு நான் இங்க வந்துட்டேன் பாரு அப்படின்னு பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இல்லம்மா உண்மையாவே உன் மேல எனக்கு அக்கறை இருக்குன்னு நம்ம தாஷுவோட அப்பா சொல்ல, பாட்டி அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. தாஷு நேரா அந்த மிங்கோட அம்மாவை பார்த்து, இங்க பாரு நான் உன்ட்ட ஃபைனலா சொல்லிக்கிறேன், ஏற்கனவே என் அம்மாவை கொண்டுட்டேன், என் வீட்டை விட்டு என்னை புடிங்கிட்டு என்னை விங்கி துரத்தி வேற விட்டுட்ட, ஆனா பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க கிட்டே நீ வந்தனா நீ செய்யறதை விட நான் 100 மடங்கு பலமா செய்வேன் பாத்துக்கோன்னு சொல்ல, ஓ அப்படியா முடிஞ்சதை பண்ணு, நீ கல்யாணம் ஆயிட்டு போனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு இந்த மிங்கோட அம்மா திரும்பித்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கா. பாட்டி வா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. தாஷு போறா. என்னம்மா நான் அவனை அரைஞ்சிருக்கணும், அறையாம விட்டுட்டேன் அப்படின்னு பாட்டி ஃபீல் பண்ணிட்டு, பாரு என் பிள்ளைங்களே எப்படி பேசிருச்சுங்கன்னு, உங்க தாத்தா இருக்கான்ல சரியான பொம்பளை பொறுக்கி, வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணை விடாம எல்லா பொண்ணுங்களையும் வந்துட்டு தப்பா நடந்துக்குவான், நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு எவ்வளவோ எங்க அப்பாட்ட கெஞ்சினேன், ஆனா எங்க அப்பா எனக்கு கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, எவ்வளவோ நான் விஷயம்லாம் பண்ணி சமாளிக்க ஆரம்பிச்சேன், ஆனா அந்த யூனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பால வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவ, அவங்க மேலேயும் உன் தாத்தா கையை வச்சுட்டான், அதை நான் சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், ஆனா அதுக்கப்புறம் ஒரு புருஷனை நீ நல்லாவே பாத்துக்கலன்னு சொல்லிட்டு என்ன ஒரு எதிரி மாதிரி ஆக்கிட்டு தூர தேசத்துக்கு என்ன அனுப்பிச்சிட்டாங்க, என் பிள்ளைங்களே வந்து என்னை பார்த்தா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பமே ஒரு மோசமான குடும்பம் அப்படின்னு தாஷு பாக்குறா. பாட்டி நான் இருக்கேன், உங்களுக்கு அன்ஷு இருக்கா, ஷாவு இருக்கா, நம்ம 3 பேர் இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நம்ம தான் ஒரே ஃபேமிலி ஓகே தானே பாட்டின்னு சொல்ல, ஆமா நீ தான் என் குடும்பம் அப்படின்னு பாட்டியும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அடுத்த நாள் தாஷு அன்ஷு அப்புறம் ஷா 3 பேரும் ஜாலியா அருவியில அப்படியே காலெல்லாம் நினைச்சிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாம ஊஷான் வந்துடுறான். அச்சோ லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்களே அப்படின்னு வேகமா திரும்பிட்டு, சாரிங்க நான் தெரியாம வந்துட்டேன் அப்புறம் வரேன் அப்படின்னு நம்ம சவுண்ட போட, அன்ஷுவும் ஷாவும் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. தாஷு எந்திரிச்சு ஓட முடியாத அளவுக்கு செருப்பு கூட எடுத்துட்டு ஓடிடுறாங்க. தாஷு பார்த்துட்டு இருக்கா, இல்லைங்க நான் அப்புறம் வரேன் அப்படின்னு மறுபடியும் அங்கிருந்து ஊஷான் சொல்ல, இல்ல வரது வந்துட்டீங்க நான் இப்ப சரி பண்ணிக்கிட்டேன் என் ட்ரெஸ் எல்லாம், நீங்க திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறா. என் உயிரை அன்னைக்கு நீங்க கொஞ்சமும் யோசிக்காம காப்பாத்துனீங்க, என் சட்டையெல்லாம் கலட்டி மாட்டினீங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு, அதனால உங்களுக்கும் கெட்ட பேர் ஆயிடும், ஒரு பொண்ணை இப்படி விட்டுட்டு போறானேன்னு எனக்கும் கெட்ட பேர் வந்துடும், அதனால உங்களுக்கு நான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தேன், இதுக்காக இல்ல உண்மையாவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஊஷான் சொல்ல, தாஷு பாக்குறா, உங்களுக்கு பதிலா யாரா இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா லவ் எல்லாம் பண்ண வேண்டாங்க, ஒரு சும்மா ஹெல்ப்பா தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல உண்மையாவே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இப்போ நான் அவங்களை வந்து பொண்ணு கேட்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஊஷான் கேட்கிறான். இல்லங்க நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நீங்களாம் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜாலியா இருப்பீங்க, நான் அப்படி கிடையாது, பாருங்களேன் ஒரு பையன் முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு ஜாலியா தண்ணியில கால் நினைச்சிட்டு இருக்கா, யாராவது அப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு தாஷு கேட்க, நானும் அப்படிதாங்க எனக்கு ஜாலியா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஊஷான் போயிட்டு ஷூவை கட்டிட்டு அவனும் காலை நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தாஷு பாக்குறா, இல்லங்க நான் ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்த பொண்ணு, எனக்கு ஒரு இடத்துல இருக்க அடங்கி இருக்கவே பிடிக்காது, வீட்டை விட்டு சுதந்திரமா பறக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்ல, ஊஷான் பார்த்துட்டு எனக்கும் அந்த மாதிரி ஜாலியா இருக்கிறது தாங்க பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபேமிலி தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்,
ப்ராப்ளம்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு. தாஷு பாக்குறா, இன்னைக்கு வந்து நீங்க யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தீங்கன்னு கேட்க, என் தாத்தா கிட்ட, அதான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம ஊஷான் பாவமா சொல்ல, உங்களால ஒரு வெளியே வரத்துக்கே தாத்தாட்ட பெர்மிஷன் கேட்காம வர முடியாது, நீங்க ரொம்ப பெரிய குடும்பம், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான பொறுப்பெல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு அந்த மாதிரி ஜெயில இருக்க வேண்டாம், நீங்க ஜாலியா இருங்க, நல்ல பதவிக்கு போங்க, உங்க தாத்தாக்கு பெருமை சேர்த்துருங்க, நான் எந்த கிளம்புறேன் அப்படின்னு தாஷு கிளம்புறா. ஊஷானுக்கு மனசு கஷ்டமாயிடுது. சரிங்க, நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்காக நன்றியோட இதுல நான் ஒரு பொருள் செஞ்சேன், நானே செஞ்சேன், இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கிஃப்டா கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஊஷான் உடலையே கியூட்டா திங்ஸ் எல்லாம் செய்யறவனா, ஒரு குருவி பறக்கிற மாதிரி அழகா ஒரு எந்திரம் மாதிரி செஞ்சு வச்சிட்டு இருக்கான். அதுல ஒரு கவிதையோட ஒரு பெயிண்டிங்கும் இருக்கு. அதை தாஷு பாக்குறா, பரவாயில்ல, ஊஷான் ரொம்ப நல்ல பையனாதான் இருக்கான், உடலையே பொருள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான், செம்ம கியூட்டா இருக்கு, இந்த மாதிரி திறமை யாருக்கும் பெருசா வராது, ஆனா ஒரு பெரிய அரசியல்வாதி குடும்பத்துல இருக்க ஒரு பையனை தனியா செய்ய விட மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் அவன் செஞ்சுட்டு இருக்கணும், அவனுக்கும் சுதந்திரமா வாழணும் தான் ஆசை போல, ஆனா அவனால முடியல போல அப்படின்னு தாஷு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு இன்னொரு லெட்டர் ஒண்ணு வருது. மிங்கு கிட்ட இருந்து, அக்கா உன் கூட ஜாலியா பேசி சிரிச்சு வெளியே போயே ரொம்ப நாள் ஆச்சு, விளக்கு திருவிழா வருது, நம்ம வெளியே போலாமா, ஜாலியா போயிட்டு விளக்கெல்லாம் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. இதை தாஷு படிச்சுட்டு, போன ஜென்மத்துல பார்த்த மாதிரி மிங் இந்த தடவை நான் ரொம்ப நாளா வாழ்ந்துட்டேன், அந்த மாதிரி இல்ல, ஒருவேளை நம்ம தான் அவளை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமோ, சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இங்க மிங்கு பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொரு பேப்பரா பார்த்து பார்த்து அவங்க அப்பாக்காக ஸ்டடி ரூம்க்கு வாங்கிட்டு இருக்கா. இந்த பேப்பர் ரொம்ப நல்லா இருக்கு, இதை அப்பாக்கு கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவளுக்கு வெய்ய பத்தி மனசுல தோண ஆரம்பிக்குது. வெய்ய பத்தி யோசிச்சு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் தாஷுவோட பெரியப்பா, அங்க பெரிய சீனியர் இருப்பார்ல நம்ம சீஃப் மினிஸ்டர், அவர்கிட்ட போயிட்டு நான் கொடுக்குற அந்த கோரிக்கையை நீங்க வாங்கிக்கணும், ராஜாட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்ல, இல்லப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா அப்படின்னு அவர் படுக்க தட்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த கோரிக்கை கீழே விழுந்துருது. அடுத்து ஒரு பெரியவர் வந்து, இங்க பாருப்பா, எதுக்கும் நம்ம எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம், புரியுதா அப்படின்னு சொல்ல, தாஷுவோட பெரியப்பா மறுபடியும் கோரிக்கை கையில் எடுத்துட்டு அந்த இடத்த பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டா என்ன யாரும் இந்த மாதிரி அனுப்ப முடியாது அப்படின்னு. இங்க நம்ம சொங்மோவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. சொங்மோ வந்துடுறான். அம்மா மாமா இன்னைக்கு வராரு, பக்கத்து ஊர்ல இருந்து விசாரிச்சு கூட்டு வராங்க, நான் போய் மாமாவை கூட்டு வரேமா அப்படின்னு சொல்ல, நல்லபடியா கூட்டு வா, அடுத்து மாமாவை ராஜா விசாரிப்பாரு, அவருக்கு எந்த கெத்தும் குறைஞ்சிடக்கூடாது, நம்ம குடும்பத்தோட பெருமையும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொங்மோ கிளம்புறான். சொங்மோ கூட ஒரு ஃப்ரெண்ட் போயிட்டு இருக்கான்ல, இந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த மகாராணி இருக்காங்களே அவங்களோட சொந்தக்கார பையன் தானா, ஆடா போலாம் அப்படின்னு சொங்மோவை கூட்டிட்டு போக, என்ன என்னோட அங்கிளோட பல்லுக்கு தனியா வருது அப்படின்னு வேகமா போயிட்டு நம்ம சொங்மோ ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள எம்டியா இருக்கு. என் அங்கிள் எங்க அப்படின்னு சொங்மோ விறுவிறுன்னு உள்ள ஓட, வர வழியில அந்த கப்பல் இருக்கே பாதிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அங்க சொங்மோவும் அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்த ராணியோட சொந்தக்கார ஃப்ரெண்டும் உள்ள போயிட்டு இருக்க, அங்க இருக்கிற ராஜாவோட அசிஸ்டன்ட்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன எவனா தடுக்கிறது அப்படின்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த பையன் நேரா உள்ள போயிடுறான். சொங்மோ ஒளிஞ்சிருக்கவன் யாருக்கும் தெரியாம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை எஸ்கேப் ஆகி உள்ள ஓடிடுறான். உள்ள பார்த்தா வீரர்கள் அத்தனை பேர் செத்து போய் கிடக்குறாங்க. என்ன நடந்துச்சு, ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது. சொங்மோ வேகமா உள்ள ஓடுறான். பார்த்தா கடைசியில கட்டி போட்டு கூட்டு வரப்பட்ட நம்ம சொங்மோவோட மாமா தளபதி இருக்கார்ல, அவரும் இறந்து போய் கிடக்குறாரு. சொங்மோ பாக்குறான், மாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு அவன் பாட்டு கதறி அழுதுட்டு அசிஸ்டன்ட்லாம் உள்ள வராங்க. ராஜாவோட ஆளுங்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, ராஜாவை தப்பா நினைச்சுக்காதீங்க, அது அவர் பண்ண வேலை கிடையாது, கடல் கொள்ளைக்காரங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்ல, கடல் கொள்ளைக்காரங்க கூட தான் இத்தனை வருஷமா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவங்க ஆயுதம் இது கிடையாது, யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொங்மோ கத்த ஆரம்பிக்கிறான். இல்லங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ராஜா விசாரிக்கிறதுக்கு தான் கூட்டு வர சொன்னாரு, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, ராஜாவோட வேலை கிடையாது, அது மட்டும் சத்தியம் அப்படின்னு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்கிறாரு. சொங்மோ பார்த்துட்டு இருக்கான். மாமா கிட்ட போயிட்டு மேல இருந்து கோட்டை கழட்டி இவர் மேல போட்டு விட்டுட்டு, மாமாவோட கையில ஒரு மர துண்டு ஒண்ணு இருக்கு, ராஜாவோட கிஃப்டா, அதை கையில வச்சுட்டு வேகமா ராஜாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜாவும் மகாராணியும் மக்களுக்குலாம் வந்து வறட்சி இருக்கு, எல்லாம் சரியாகணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருக்கிற எல்லா மெழுகுவத்தையும் அணைஞ்சு அபசகுணமா ஏதோ தெரியுது. பார்த்தாங்க ராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் கழுத்துல கத்தி வச்சுட்டு சொங்மோ உள்ள கூட்டு வரான். சொங்மோ உள்ள வந்ததுமே எல்லாரும் கத்தி எடுத்துட்டு ராஜாவை காப்பாத்துறதுக்கு போறாங்க. சொங்மோ ஆனா ராஜாவை பார்த்து காலில் விழுந்துட்டு, என் மாமாவை கொண்டுட்டாங்க ராஜா, அதை பத்தி நீங்க விசாரிக்கணும்னு சொல்ல, என்னது உன் மாமாவை கொண்டுட்டாங்களா அப்படின்னு ராஜா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. என்ன சொல்ற, நான் விசாரிக்கிறதுக்காக கூட்டு வர சொன்னேன், இன்னைக்குதான் நானும் அவர் பேசுறதுக்கு இருந்தோம் அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கிஃப்ட் நீங்க என் மாமாக்கு கொடுத்தது, சாகும்போது கூட அதை கையில புடிச்சிட்டு இருந்தாரு, இதை பார்த்துட்டு நல்லபடியா விசாரிங்க அப்படின்னு சொங்மோ ராஜாவோட காலில் விழுந்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. என்னாச்சு நம்ம தளபதிக்கு, யார் கொண்டது, ராஜாக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையா, அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.